So we are in financial accounting, CMA intro topic. Then we have already discussed what is the difference between bookkeeping to accountancy. Then அதே மாதிரி management accounting to financial accounting என்ன difference பார்த்தாச்சு. Then now we are in accounting transactions. Listen very carefully. So we are speaking about accounting cycle. We are speaking about accounting cycle. It starts with recording of transaction. It starts with recording of transactions. Then it move to journal or subsidiary books. Journal or subsidiary books. Then it moves to ledger. Then it moves to ledger. Then trial balance. Then trading, profit and loss account. Then balance sheet. Again, this is an accounting cycle. Every year it start like once on the final accounts prepare pandana, again we have to record transaction next year. Then every year it moves like this way. This is known as accounting cycle. They said then in the closing entries, adjusted trial balance, இதெல்லாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா then you will do. The closing entries-ங்கிறது என்னன்னா நாமினல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போவோம். That is called closing entries. So no need to worry about all these things. Listen here. Adjustment entries. All the adjustment entries are to be recorded properly and adjusted accordingly before preparation of trial balance. ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஏதாவது omissions அந்த மாதிரி இருந்ததுன்னா you have to do adjusting entries. Then adjusted trial balance. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணா அது அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். தென் க்ளோசிங் என்ட்ரிஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி க்ளோஸ்ட். லிசன், ஆல் தி நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி க்ளோஸ்ட் பை ட்ரான்ஸ்ஃபரிங் இன்டு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த சேலரி, ரெண்ட் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. தீஸ் திங்ஸ் ஆர் க்ளோஸ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு. ஸோ அப்போ க்ளோசிங் என்ட்ரிஸ், லிசன், தேர் இஸ் அன் அக்கௌண்ட் கால்டு சேலரி அக்கௌண்ட். இஃப் யூ ஹேவ் அன் அக்கௌண்ட் சேலரி, ஸோ சேலரி ஒரு லெஜர் இருக்கு. ஸோ டெபிட் ட்ரையல்ல டு கேஷ் ஒரு 10,000 இந்த மாதிரி ஒரு லெஜர். Salary being an expenses, nominal accounting. Salary being an expenses, nominal accounting. Listen very carefully. Then இப்போ 10,000 இருக்கு. நம்ம இதே asset liability இருந்தா, இதே in case of asset, இதே in case of liability அப்படின்னா both things should be balanced. Both things should be balanced and taken into balance sheet. Balance பண்ணி balance sheet எடுத்துட்டு போவோம். ஆனா being a nominal account, we cannot balance it. Nominal account balance பண்ணக்கூடாது. It should be closed. அப்போ க்ளோஸ் பண்ணும்போது சேலரி பீங் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அப்போ என்ன பண்ணுவோம், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு வில் ரெக்கார்ட் 10,000. வில் ரெக்கார்ட் 10,000. ஸோ அப்போ இங்கே உனக்கு தெரியாம யூ ஆர் பாசிங் அன் என்ட்ரி, தட் என்ட்ரி இஸ் கால்டு க்ளோசிங் என்ட்ரி. ஸோ அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி போட்டிருப்ப, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிட்டார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிட்டார் டு சேலரி அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு சேலரி அக்கௌண்ட் being salary account at the year end, debited to profit and loss account. So actually இந்த இடத்துல இந்த P&L account போடும்போது நீ இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டதுனால தான் இங்க P&L account வரும். ஸோ இதே மாதிரி எந்த நாமினல் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, வாட் எவர் த நாமினல் அக்கௌண்ட் இட் மே பி, ஒன்னா இட் should be debited to P&L or it should be credited to P&L. எக்ஸ்பென்ஸா இருந்தா டெபிட் டு P&L, இன்கமா இருந்தா கிரெடிட் டு P&L. இதே வெறும் வேஜஸா இருந்ததுன்னா இங்க P&L பதிலா யூ ஹேவ் டு யூஸ் த வேர்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இதே பர்ச்சேசஸா இருந்ததுன்னா யூ ஹேவ் டு யூஸ் த வேர்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஏன்னா பீங் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பிக் மூவ்ஸ் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்ப எதெல்லாம் P&L போகும்போது அதுக்கு P&L வார்த்தை யூஸ் பண்ணணும், எதெல்லாம் ட்ரேடிங் போகும்போது அதுக்கெல்லாம் ட்ரேடிங். இந்த என்ட்ரிக்கு பேர் தான் க்ளோசிங் என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கு பேர் தான் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி அட்வான்ஸ். ஸோ அதான் அவங்க மீன் பண்றாங்க. ஸோ ஒரு லெஜரை க்ளோஸ் பண்றீங்கன்னா
அதுவும் நாமினல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றீங்கன்னா you have to pass an entry. That entry is called closing entry. Then next, financial statement. And what do you mean by financial statement? We have already discussed financial statements. That is trading profit and loss account, trading profit and loss account, then balance sheet, then cash flow statements, balance sheet, cash flow statement, cash flow statement, trading, P&L, balance sheet, cash flow statement, then schedules and notes form part of schedules and note form part of accounts. The cash flow statement சில companies தேவையில்லை. That is small company, then 1% company, small company, 1% company, then dormant company. These three companies need not prepare cash flow statement அவங்க போடணும்னு அவசியம் கிடையாது. இதே சில கம்பெனிஸ்க்கு இன்னும் வரும். Schedules of changes in share capital ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஷேர் கேபிட்டல் பொசிஷன்ல சேஞ்ச் ஆகுதுன்னா அதையும் வந்து நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஜென்ரலா ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா trading P&L, balance sheet, cash flow statement, and schedules and notes form part of accounts. Suppose சில கம்பெனிஸ்க்கு statement of change in equity பண்ணும். You have to prepare statement of சில கம்பெனிக்கு you have to prepare statement of changes in equity. You have to prepare. So these things are called as financial statements. So financial statements எதுக்காக prepare பண்ணுவோம்? To know financial position of the company. To know financial position. ஒவ்வொன்னு காமிக்கும். ட்ரேடிங் P&L போட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். ரிசல்ட்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ்னா இப்ப பரீட்சை எழுதுற. If you are writing exam na, what you will say? If you are writing an exam na, whether pass or fail இல்லையா? Pass or fail. இது நம்மளோட ரிசல்ட். அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டோம்னா, ஒரு ட்ரேடிங் P&L போட்டோம்னா அதுக்கு ரிசல்ட்ஸ் பார்ப்போம். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் நோன் as ரிசல்ட்ஸ். இது பொசிஷன் பேலன்ஸ் ஷீட். இட் இஸ் a பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ஆல்சோ known as பேலன்ஸ் ஷீட், ஆல்சோ known as இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். It represents financial position of the enterprise. It represents financial position of it. Then cash flow statement. இது liquidity position. Liquidity position of the enterprise. So எவ்வளவு கேஷ் இந்த வருஷம் ஜெனரேட் ஆச்சு, எவ்வளவு கேஷ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஷெட்யூல்ஸ் அண்ட் நோட்ஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா இப்போ நீங்க போட்டிருப்பீங்க ஷெட்யூல் 3 ஃபார்மேட்ல எல்லாம் போட்டிருப்பீங்க. ஷெட்யூல் 3ல பேலன்ஸ் ஷீட், வில் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். இதுல டி ஃபார்ம் பேலன்ஸ் ஷீட் போட மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் அசெட்ஸ் எழுதுவோம். தட் இஸ் ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடும். அது கீழே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ். சப்போஸ் வந்து ஷேர் கேபிட்டல் பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம இங்க நோட் நம்பர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். வி யூஸ் த நம்பர் நோட் நம்பர் 1 இருக்கும். ஸோ அப்ப ஈக்விட்டி ஷேர்ஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கால்ஸ் இருக்கா, கால்ஸ் அன்பெய்ட் இருக்கா, ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, இஸ்யூட் கேபிட்டல் எவ்வளோ, சப்ஸ்கிரைப் எவ்வளோ, பெய்டப் எவ்வளோ, கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் இதெல்லாம் தெளிவா தெரியணும்னா நீங்க போய் பார்க்கணும். நோட்ல தான் போய் பார்க்கணும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல நம்ம எல்லாமே எழுதிட்டு இருக்க மாட்டோம். வி வில் நாட் ரைட் எவ்ரிதிங் இன் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல அப்ப அதை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் நோட் நம்பர். அப்ப அந்த நோட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன தெரியும், ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, நாமினல் கேபிட்டல் எவ்வளோ, இஸ்யூட் எவ்வளோ, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருக்கா, வாட் இட் மே பி, எவ்ரிதிங் யூ கேன் நோ. ஸோ தட் இஸ் கால்ட் ஷெட்யூல்ஸ் அண்ட் நோட்ஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். தென் கண்டிஜென்ட் லயபிலிட்டிஸ், கண்டிஜென்ட் அசெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுன்னா அதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இது பேரு. இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டினா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் பொசிஷன்ல ஏதாவது மாறி இருக்கா,
ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து யாராவது போயிருக்கா, இல்ல வேற யாராவது வந்து புது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யாராவது வந்திருக்காங்க. தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஈக்விட்டில சேஞ்சஸ் இருந்ததா. ஸோ இதுக்கு பேரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்றோம், நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். தென் objectives objectives and the main objective to know the financial position and the results of the enterprise. நம்ம அது யாருக்கு கொடுக்கணும், ஷேர் ஹோல்டர் கொடுக்கணும். யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூல பிரசன்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிரசன்ட் டு யூசர்ஸ் இன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஸோ அதுக்கு நம்ம சில விஷயங்கள் அடாப்ட் பண்றோம். ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் சொல்றோம். We are saying that generally accepted accounting principles we are going to adopt. So, sir, இது டிசம்பர் 2017ல 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க சார். ஓகே. So, theory partல questions வருதுமா, please be concentrated. So, மெயினா எதுக்கு, to provide financial information to stakeholders. Stakeholder யாரு? You must know the difference between shareholder and stakeholder. Shareholder வேற, stakeholder வேற. Shareholder is not equal to stakeholder. Stakeholder, it includes everyone. Shareholder, the person holding shares. The person holding shares is called shareholder. அவனா வெறும் shareholder சொல்லுவோம். ஏன்னா ஷேர் வச்சிருப்பான். ஸ்டேக் ஹோல்டருங்கிறது எல்லாருமே, யாராரு, மேனேஜ்மெண்ட்ல இருந்து. ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா யாரெல்லாம் இந்த பினான்சியல் என்டிட்டியோட சம்பந்தப்பட்டவங்க, மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ், யூசர்ஸ், தென் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்ப ஷேர் ஹோல்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர். ஒழிய ஷேர் ஹோல்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்டேக் ஹோல்டர். ஷேர் ஹோல்டருங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர். தென் கிரெடிட்டார்ஸ், தென் லெண்டர்ஸ், கவர்மெண்ட், எல்லாருமே நம்மளோட கஸ்டமர்ஸ். Is everyone who is having connection with the company. Everyone who is having connection with the company is called stakeholder ன்னு சொல்லலாம். தென் இது போக ஜெனரல் பப்ளிக், ஏன்னா நம்ம பொருளை வாங்கலாம். ஜெனரல் பப்ளிக் எல்லாருமே நம்மளுக்கு ஸ்டேக் ஹோல்டர். ஸோ தயவு செஞ்சு ஷேர் ஹோல்டரையும் ஸ்டேக் ஹோல்டரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அவன் என்ன சொல்றான், டு ப்ரொவைட் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் டு யாருக்கு, ஸ்டேக் ஹோல்டர் எல்லாத்துக்கும். சார் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றோம், கேப், ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்றோம். அப்படின்னா சார் accounting standards issued by ICA, Institute of Chartered Accountants of India. The Institute of Chartered Accountants of India. In the US la AICPA, in India la ICAI, US la American Institute of Certified Public Accountants. They will lay the standards. Then Financial Accounting Standard Board. இவங்க எதுக்காக இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் ப்ரிப்பேரிங் த அக்கௌண்ட்ஸ். நம்ம சின்ன ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேற, நம்ம பேசிட்டு இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து யூசர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கம்பெனி ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா, தென் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்சிபிஏ, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்து ஃபினான்சியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு ஒருத்தங்க. Then objectives will explain the width of application of this knowledge stream. So எதுக்கு objectives ஒண்ணுமே இல்ல, to know the profit or loss, to know the profit or loss, then to know the financial position, to know the financial position, then recording complaints with the statutes and laws applicable. So இப்ப இருக்கிற சட்டத்தை அடாப்ட் பண்ற மாதிரி. Then to enable the readers to assess the progress made by the business over a period of time. So company is nothing but comparison purpose. இதுக்கு பேர் என்னது, கம்பாரிசன் பர்பஸ். பேர் தான் மாத்தி எழுதியிருக்கான். அப்ப இது ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஏ வந்து ட்ரேடிங் பிஎன்எல், பி பேலன்ஸ் ஷீட், தென் சி வந்து as per the statute என்ன சொல்லியிருக்கானோ அதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம். தென் டி வந்து கம்பாரிசன் பர்பஸ். இது வந்து டிஸ்க்ளோசிங் இன்ஃபர்மேஷன் டு த ஸ்டேக் ஹோல்டர். ஸோ நம்ம கம்பெனி யாரெல்லாம் ஃபாலோ பண்றோம்னா அவனுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்.
disclosing information needed by the stakeholder. These are all the objectives of accounting. அப்ப trading P&L balance sheet போட்டீங்கன்னா அது ரெண்டு objective வரும். First objective trading P&L, that is results of the enterprise. Result எப்படி கண்டுபிடிப்ப? நீ எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆர் ஃபெயில் வரும் இல்லையா? எக்ஸாம் இஃப் யூ ரைட்டிங் எக்ஸாம்னா பாஸ் ஆர் ஃபெயில். கம்பெனிக்கே நம்ம என்னது ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் போட்டோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். Then financial position, nothing but preparation of balance sheet. That is business owns own asset, owns liability. So balance sheet. Then to provide a record of compliance with statutes and laws applicable. Companies had 2013 ல என்ன சொல்லிருக்காங்க, schedule 3 என்ன சொல்லிருக்காங்க, follow பண்ணுவோம். Then comparison purpose. Then distributing the information to the users of accounts. Distributing information to the users. So these are all the objectives of. நீயே எழுதிக்கலாம். நீ அக்கௌண்ட்ஸ் போடுற, உனக்கு என்ன தெரிய வருது அக்கௌண்ட்ஸ் போடுறதுனால? While preparing accounts, what you are doing? Trading P&L போடுற, then balance sheet போடுற. இதெல்லாம் எதுக்காக பண்ற? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஃபினான்சியல் பொசிஷன், அசட் எவ்வளோ லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ட்ரேடிங் P&L ரிசல்ட்ஸ், இது ஃபினான்சியல் பொசிஷன். தென் கோல்டன் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ், அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ், கான்செப்ட். தென் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் ஆனா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லுதோ, ஷெட்யூல் 3 பார்ட் 1 பார்ட் 2, பார்ட் 1 பேலன்ஸ் ஷீட், பார்ட் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஸ்டாட்யூஸ் ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பண்ணி போறேன், கம்பேரிட்டிவ் பண்றேன். போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் என்ன பண்ணும். வருஷம் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோம், வருஷம் நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு இருக்கு, எப்படி இருக்கு. தென் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீயே வச்சுக்கலையா? நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர் யாரு? நம்மளோட எம்ப்ளாயி, நம்மளோட ஷேர் ஹோல்டர், கவர்மெண்ட், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் அப்ஜெக்டிவ்ஸ். நீ என்ன பண்றியோ அதை புரிஞ்சு பண்ணினா தட் இஸ் கால்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். Then they are speaking with the stakeholders. Already I told the stakeholder, it includes everyone. Stakeholder includes everyone. They say the owner or investor, then lender, then customers and suppliers, government, then employees and trade unions, competitors. So like that, everyone form part of our stakeholder. அவங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கம்பெனில இருந்து எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கம்பெனில இருந்து எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஓனர் என்ன பண்ணுவான், நம்ம கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸா, இன்வெஸ்டரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸா, லெண்டர் அவன் பண்ணா அவனை திருப்பி வந்துருமா, கம்பெனி சால்வன்சி பொசிஷன்ல இருக்கான். வெதர் கம்பெனி வில் பே த பிரின்சிபல் ரீபேமெண்ட், தென் அவனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுத்துருவானா, கஸ்டமர் நல்ல ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான சப்ளை கொடுப்பானா, ஸ்டெபிலிட்டி அண்ட் growth ஆஃப் த பிசினஸ். தென் கவர்மெண்ட் டாக்ஸ் சட்டத்தை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றானா, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் வந்து அவன் கட்டிடுறானா. தென் எம்ப்ளாயி அண்ட் ட்ரேட், அவனுக்கு வர வேண்டிய சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்துறானா. தென் காம்படிட்டர் வந்து எதுக்கு, அவனோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டையும் செக் பண்றதுக்காக எழுதுது. நீ ஓனாவே எழுதலாம், இங்க இருக்கிற மாதிரியே எழுதணும்னு கிடையாது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க என்ன மாதிரி நீட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெறும் தியரி. யூஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எதுக்கு, டெசிஷன் மேக்கிங். அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போற, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கான், பேலன்ஸ் ஷீட் பாக்குறான், பார்த்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணுவான், நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்னு முடிவு பண்ணுவோம். யூ வில் டிசைட் வெதர் வி வில் இன்வெஸ்ட் இன் தி கம்பெனி. எம்ப்ளாயி என்ன பண்ணுவான், தொடர்ந்து கம்பெனி லாஸ்ட்லயே போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அவன் நினைப்பான், பேசாம வேற ஜாப் பார்க்கலாமா, என்னைக்கு வெளியே போன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, ஏன்னா கம்பெனி தொடர்ந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ கம்பெனி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருவாங்க, இருக்கிற அசெட்லாம் எரோட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அவன் என்ன நினைப்பான், சரி நம்மளுக்கு இங்க ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் நம்ம வெளியே போலாம்னு நினைப்பான். காம்படிட்டர், ஸோ கம்பெனி க்ளோஸ் ஆகுதுன்னு நினைச்சான்னா உடனே அவனுக்கு செம கொண்டாட்டம், நம்ம தான் ஒரே பர்சன் நம்ம ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம்னு அவன் நினைப்பான். கவர்மெண்ட் டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளவு வருது, லீகல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றானா. லைக் தட் we have to check about it. Like that we have to check about it. Like that we have to check about it. So இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க. So that's it. நம்ம ஸ்டேக் ஹோல்டர், லிசன், these are all the stakeholders. இவங்களை பிரிக்கிறோம், இவங்க என்ன பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இவங்க எப்படி பிரிக்கிறோம், இன்டர்னல்
எக்ஸ்டர்னல் பிரிக்கும். டே டு டே மேனேஜ்மெண்ட்ல சம்பந்தப்பட்டவங்க இன்டர்னல். டே டு டே அஃபேர்ஸ்ல சம்பந்தப்பட்டவங்க இன்டர்னல். டே டு டே அஃபேர்ஸ்ல சம்பந்தப்பட்டவங்க இன்டர்னல். எக்ஸ்டர்னல்னா நாட் இன்வால்வ்ட் இன் டே டு டே அஃபேர்ஸ். நாட் இன்வால்வ் இன் டே டு டே அஃபேர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல். அப்ப யார் இன்டர்னல்? மேனேஜ்மெண்ட் இன்டர்னல், எம்ப்ளாயி இன்டர்னல். தென் வேற யாரு? இவங்க 2 பேர் தான் யூசர்ஸ் எக்ஸ்டர்னல். இதெல்லாம் இன்டர்னல். ஐ தென் யூசர் வந்து எக்ஸ்டர்னல், ஷேர் ஹோல்டர் எக்ஸ்டர்னல், கிரெடிட்டார்ஸ் இவன் டே டு டே இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எக்ஸ்டர்னல். லெண்டர் எக்ஸ்டர்னல், கவர்மெண்ட் எக்ஸ்டர்னல், கஸ்டமர் எக்ஸ்டர்னல், ஜெனரல் பப்ளிக் எக்ஸ்டர்னல். அப்ப இன்டர்னல் கம்மி தான், எக்ஸ்டர்னல் தான் அதிகம். So provides both internal users, external users. Internal users are the organization's participants at all levels of management, top, middle, lower. Generally top level management இருக்கு. Then இவன் போயிட்டான் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டான். அக்கௌண்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போறான். பிளானிங் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போறான். இன்டர்னல் யூஸ். The information is useful for the form of reports, cash budget, production reports, idle time reports, feedback reports. இதெல்லாம் ஃபுல்லா இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுக்காக. தென் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், பேங்க், கிரெடிட்டார் மட்டும். எத்தனையோ இருக்கு, 2 மட்டும் சொல்றோம். அவங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் டு ஆல் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. அவங்களுக்கு என்ன மட்டும் தான் தெரியும்? நம்ம வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட், இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் எதுவுமே அவங்க கை கிடைக்காது. அவங்க எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் சொல்றோம். External users are basically interested in the solvency and profitability of the enterprises. So அவங்க என்ன நினைப்பாங்க? கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கணும், அப்பதான் அவனுக்கு வேணுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நினைப்பான். சால்வன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. நான் ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டர் இருக்குன்னா, கம்பெனி நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணா அப்பதான் எனக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். என் பணம் சேஃப்டி ஃபர்ஸ்ட், எனக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம அப்படி எய்ம் பண்றோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். Accounting information may be categorized into number of ways on the base of purpose of accounting information. So purpose base பண்ணி நம்ம என்ன பண்றோம்? accounting information என்ன பண்றோம்? categorize பண்றோம். And on the base of measurement criteria and so on. The various types of accounting கொடுத்திருக்காங்க. The accounting information relating to financial transaction and events. Financial position நாவே understand that assets and liabilities. Financial position நாவே we are speaking about balance sheet. We are speaking about balance sheet, that is position statement. Position statement நால ஒண்ணுதான், balance sheet நால ஒண்ணுதான். Both are same தான். Financial position எங்காச்சும் பார்த்தீங்கன்னா உடனே உங்க மைண்டுக்கு என்னதான் வரணும்? பேலன்ஸ் ஷீட். ஸோ பிரைமரிலி ப்ரொவைடட் in the balance sheetல. அப்ப என்ன அர்த்தம்? அசெட், லைபிலிட்டி. எக்கனாமிக் ரிசோர்சஸ் கண்ட்ரோல்டு பை த என்டர்பிரைசஸ்னா அசெட். கம்பெனி என்ன வச்சிருக்கா? ஓன்ஸ். கம்பெனி ஓன்ஸ். அதை பேஸ் பண்ணி கம்பெனி என்ன இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும்? அந்த அசெட்டை பேஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு இன்கம் வரும். ஸோ அது எக்கனாமிக் ரிசோர்சஸ் கண்ட்ரோல்டு பை த என்டர்பிரைசஸ். And its capacity in the past, at least these resources useful in predicting the ability of the enterprise to generate cash and cash equivalents in future. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வெர்சஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா expenditure which gives benefit more than one accounting year, that is known as capital expenditure. Revenue expenditure na அப்பவே பெனிஃபிட் கொடுத்துட்டு அப்பவே அந்த என்ன ஆயிரும்? அடுத்த வருஷத்துக்கு more than one accounting yearக்கு பெனிஃபிட் தராது. அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். So financial position எங்க பார்த்தாலுமே understand that balance sheet. Then information about financial structure is useful in predicting future borrowing needs and how future profit and cash flows will be distributed among the interest of the enterprise. It is also useful in predicting how successful enterprise is likely to raise in further finance. This owns asset, this they are speaking about liabilities, borrowings, further finance borrowings. Then liquidity and solvency useful for predicting the ability of the enterprise to meet. This is cash flow statement. Liquidity and solvency in சொன்னவே என்னது? cash flow statement. You have to prepare inflow of cash, outflow of cash. That is sources of cash, then expenditures of cash. எப்படியெல்லாம் பணம் வந்தது, எப்படியெல்லாம் போச்சு. So
Solvency refers to the availability of cash over the longer term to meet the financial commitments as they fall due. Liquidity refers to the availability of cash. அப்ப எல்லாமே preparing cash flow statement. இது asset, இது liability, இது cash flow, cash generations and cash disbursements. Next, financial performance. Listen, position na asset and liability, performance na profit and loss. எப்படி எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க கேட்க மாட்டேன். How you performed your exam? Yes, excellent. So அப்ப pass or fail. இங்க profit or loss. Information about financial performance is the primary provided in the statement of profit or loss, which is known as income statements. Balance sheet position statement சொல்லுவோம், இதை income statement சொல்லுவோம். இங்க என்ன இருக்கும்? அந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ், அந்த வருஷத்தோட இன்கம் இருக்கு. இருக்கும் அந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ், அந்த வருஷத்தோட இன்கம். So, information about the performance of an enterprise and its profitability is required to assess the potential changes taking place in the economic resources. Information about variability of performance is also important in this regard. Information about performance is necessary in predicting the capacity of generation of cash flows in available resources. So, இது எதுக்காகனா கம்பெனியோட எஃபெக்டிவ்னஸ், கம்பெனி எஃபிஷியன்டா இருக்கா, ரிசோர்சஸ் ப்ராப்பரா யூஸ் பண்றானா, whether they are generating income or they are making losses. Then மேல பார்த்தாச்சு position statement, financial position, then financial performance, financial position, then financial performance and cash flows. Cash flowsங்கிறது ரெண்டு விதம். cash flows அப்படின்னா inflow இருக்கு, outflow இருக்கு. cash flows inflow இருக்கும், outflow இருக்கும். cash flowங்கிறது common word. So we will prepare cash flow statement. Then generation of cash flows, then utilization of cash flows. எப்படியெல்லாம் இந்த வருஷம் cash உள்ள வந்திருக்கு, எப்படியெல்லாம் cash செலவு பண்ணிருக்கோம் போட்டா cash flow. Information about cash flows is provided in the finance statement by means of cash flow statement. You have to prepare cash flow statement. So information concerned cash flows is useful for providing users ability of the enterprise to generate cash and cash equivalent and needs of the enterprise to utilize cash and cash equivalent. அப்ப generation cash போட்டு போயிருக்கணும். ஒரு சைடு cash generated, இன்னொரு சைடு cash utilized. So இதை நம்ம ஆல்ரெடி கிளாசிஃபை பண்றோம் on the basis of historical cost, current cost, realizable value, present value. historical cost என்னது? historicalனா past. நீ ஃபர்ஸ்ட் எப்ப வாங்குனியோ அதே ரேட்ல பேலன்ஸ் ஷீட்ல ரெக்கார்ட் பண்ணா அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். வாங்கின அன்னைக்கு என்ன ரேட்? இப்போ ஒரு லேண்ட் வாங்குற, லேண்டோட வேல்யூ அப்ப 5 லட்சம் ரூபாய், அதே வேல்யூல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்ல 5 lakhs ரெக்கார்ட் பண்ணா அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். கரண்ட் காஸ்ட்னா இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த லேண்ட் என்ன ரேட்டுக்கு போகும்னு நீ ரெக்கார்ட் பண்ணி அது கரண்ட் காஸ்ட். ரியலைசபிள் வேல்யூனா இப்ப போய் நீ அதை வித்தினா, லிசன், கரண்ட் காஸ்ட்டுக்கு ரியலைசபிள் வேல்யூக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கரண்ட் காஸ்ட்னா இன்னைக்கு போய் நீ அந்த மார்க்கெட்ல அந்த அதே லேண்ட் நீங்க அந்த மார்க்கெட்ல போய் வாங்கினா என்ன ரேட் கொடுத்து வாங்கணுமோ அது கரண்ட் காஸ்ட். ரியலைசபிள் வேல்யூனா இன்னைக்கு போய் அந்த லேண்ட் நீ வித்தேனா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு பார்த்தா அது ரியலைசபிள் வேல்யூ. எப்பவுமே காஸ்ட்டை விட வேல்யூ கம்மியா தான் கிடைக்கும். நம்ம போய் கேட்டா ரேட் அதிகமா சொல்லுவாங்க, நம்ம போய் கொடுத்தா அந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டோம். டிஃபரன்ஸ் தான். காஸ்ட்னா நீ போய் வாங்கினீங்கன்னா என்ன ரேட்டுக்கு ஆகும், ரியலைசபிள் வேல்யூனா நீ வித்தேனா என்ன ரேட்டுக்கு சேல் பண்ண முடியும். தென் பிரசன்ட் வேல்யூனா டைம் வேல்யூ பண்ணி எல்லாம் பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணா அது பிரசன்ட் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர், ஆன்டி ஃபேக்டர், தென் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எல்லாம் யூஸ் பண்ணி, ஏன்னா மணிக்கு இன்ஃபிளேஷன் இம்பாக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி நம்ம பிரசன்ட் வேல்யூல அன்னைக்கு கொடுத்த 5 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு மதிப்பெண் அப்படின்னு நம்ம செக் பண்ணா அது பிரசன்ட் வேல்யூ. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணும், பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற டிஸ்கவுண்ட் பண்ணும், ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிற காம்பவுண்ட் பண்ணும். ஸோ பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கவுண்டிங் பண்ணணும், ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பவுண்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல படிக்கலாம். எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ், ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ் there is a chapter. ஸோ அங்க we will discuss about it. Then accounting information relating to cost of a product, operation of function. And accounting information relating to
planning and controlling the activities of an enterprise for internal reporting. That is information relating to finance area, production area, marketing area, personal area. இதெல்லாம் அக்கௌண்டிங்கே கிடையாது. சும்மா கொடுக்கறவங்க எல்லாம் அள்ளி கொடுத்தான். அக்கௌண்டிங்கிறது ப்ராப்பர் அக்கௌண்டிங் மட்டும்தான். அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு சோசியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் டெசிஷன்ஸ், accounting information relating to environment and ecology, accounting information relating to human resources. So theory, just to go through on it. Then basic accounting terms. The accounting terminology is CA Foundation la unit 3 la, chapter 1 la unit 3 la, there are around 150 terminologies. Terms nalu onda, terminologies nalu onda. So transaction na enna? Transaction na ரெண்டு பார்ட்டி நடுவில் நடக்கக்கூடிய விஷயம். அது ஈவெண்டா இருக்கலாம், இட் மே பி an event or it may be a business activity between two parties. கண்டிப்பா அந்த டிரான்சாக்ஷன்ல என்ன இருக்கணும், மணி ஆர் மணிஸ் ஒர்த் இருக்கணும். என்ன இருக்கணும், மணி, அந்த டிரான்சாக்ஷன்ல மணி வேல்யூ இல்லைன்னா அது அக்கௌண்டிங்ல ரெக்கார்டே பண்ண முடியாது. அந்த டிரான்சாக்ஷன்ல மணி வேல்யூ இல்லைன்னா அது அக்கௌண்டிங்ல ரெக்கார்டே பண்ண முடியாது. அது வேஸ்ட், யூஸ்லெஸ். கண்டிப்பா அதுல இப்ப ராமு கேம் டு த அகாடமினா ராமு வந்து எப்படி அக்கௌண்ட் பண்றது, பண்ண முடியாது. Ramu came to the academy and paid the fees அப்படின்னு சொல்லும்போது we received the money, he given the money. Therefore accountingல பண்ணா அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ அமௌண்ட்டே இல்லாம அக்கௌண்டிங்ல ரெக்கார்ட் பண்ணி என்ன போறோம். ஸோ அப்ப டிரான்சாக்ஷனா கண்டிப்பா அதுக்கு மானிட்டரி வேல்யூ அட்டாச் ஆயிருக்கும். இட் மீன்ஸ் an event or business activity, exchange of money or money's worth between parties. ஸோ கண்டிப்பா ரெண்டு பார்ட்டி இருக்கும். கண்டிப்பா அந்த ஈவெண்ட் வந்து மெசர்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மணி இருக்கும். அதுக்கப்புறம் பிளா 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 அதர் இன்ஃபர்மேஷன் தெரியும், அதெல்லாம் படிச்சுக்கோ, அவ்வளவுதான். ரெண்டே விஷயம், ரெண்டு பார்ட்டி மினிமம் பார்ட்டிஸ் இருக்கணும். தென் மணி ஆர் மணிஸ் ஒர்த் வந்து அந்த டிரான்சாக்ஷன். இட் இஸ் டிரான்சாக்ஷன் இன்க்ளூட்ஸ் ஈவென்ட்ஸ். தென் கூட்ஸ்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, ஆல்ரெடி யூ ஹேவ் ஸ்டடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல. ஸோ யூ ஹேவ் டெஃபினிஷன் இன் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். growing crops, then grass or things attached to the land or form part of land, severed or agreed to be severed. Then it includes stock and shares அப்படின்லாம் படிச்சிருக்கு. ஸோ கூட்ஸ்னா என்ன, கூட்ஸ்னா பார்த்தா தெரியும், கையில எடுக்க முடியும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் கூட்ஸ். சர்வீசஸ்னா சர்வீசஸ் வந்து என்ஜாய் மட்டும் தான் பண்ண முடியும். தென் வி கேனாட் ரியலைஸ், தொட்டு பார்க்க முடியாது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தூக்கி, ஏன்னா இது இன்டான்ஜிபிள். கூட்ஸ் வந்து டேஞ்சிபிள், சர்வீசஸ் வந்து இன்டான்ஜிபிள். ஸோ அதான் சொல்லியிருப்போம், ஆர்டிகல்ஸ் ஆர் கமோடிட்டிஸ் எய்தர் பாட் ஆர் சோல்ட் இன் தி மார்க்கெட் கிளாசிஃபைட் as goods on the business firm may not be goods to the other firm. Then leave it everything. Services are intangible in nature, which are rendered with or without the object of earning profits. So goods and services. Then profit na enna, expenses கம்மியா இருந்து இன்கம் அதிகமா இருந்தா ப்ராஃபிட், அவ்வளவுதானே. எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருந்து இன்கம் அதிகமா இருந்தா ப்ராஃபிட். அப்ப அதுக்கு ஒரு வேர்டிங், எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சொன்ன ப்ராஃபிட். The excess of revenue over expenditure is called profit. It could be calculated for each transaction or business as a whole. Loss na அப்படியே உல்டா, excess of expenditure over income is called loss, அவ்வளவு. அதே மாதிரி அசெட், அசெட்னா என்ன கம்பெனி ஓன் பண்ணிருக்கோ அது அசெட். என்ன கம்பெனி ஓன்ஸ், ஓன்ஸ்னா லைபிலிட்டி, ஓன்ஸ்னா அசெட். அப்ப அதை வச்சு என்ன சார் பண்ணுவோம், அதனால நம்மளுக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அசெட்ஸ்ல நிறைய டைப் இருக்கு, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் இருக்கு. தென் ஃபிக்ஸ்ட் அசெட், கரண்ட் அசெட் இருக்கு. We can say many things. So assets is a resources owned by, அந்த வார்த்தை தான் owned, அதான் கீவேர்ட். எதுக்காக, ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஜெனரேட் பண்றதுக்காக. டேஞ்சிபிளா இருக்கலாம், இன்டேஞ்சிபிளா இருக்கலாம். டேஞ்சிபிள்னு உனக்கு தெரியும், கண்ணில் பார்க்க முடியும், தொட முடியும், தட் இஸ் டேஞ்சிபிள். லேண்டு, பில்டிங், இதெல்லாம் பிளான்ட் அண்ட் மெஷினரி, கம்ப்யூட்டர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், கண்ணில் பார்க்க முடியாது, உணர முடியாது, அதாவது நம்ம உணர மட்டும்தான் முடியும், தொட முடியாது அப்படின்னா அது வந்து இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்றோம். அது ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன்ட், குட்வில், ஸோ இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள். தென் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ்னா 12 மாசத்துக்குள்ள மணியா கன்வெர்ட் பண்ண முடியும்னா அது கரண்ட் அசெட்.
An asset which can be converted into cash within 12 months na current asset. More than 12 months na இது fixed assets அவ்வளவுதான். Further classified into current assets, non-current assets. அப்ப சீக்கிரமா ரிலீஸ் ஆயிரும். கரண்ட் அசெட்ஸ் சீக்கிரம். So it is a cash or cash equivalent unless it is restricted from being exchanged or used for to settle liability for at least 12 months after the reporting. It is due to be released within 12 months after the reporting. So 12 current assets ரொம்ப simple. அதுக்கு example stock and prepaid expenses, prepaid salary, whatever it may be. You can say as current. Sundry debtors. Non-current assets na 12 மாசத்துக்குள்ள நீ என்ன பண்ண முடியாது. It take more than 12 months to convert into cash. Cannot be released within 12 months. Now the non-current assets. So, land, building, you can say those things. Plant and machinery. Then liability. Own asset. OWE na liability. That is called liability. Current liability, non-current liability. Tangible, intangible classification asset liability. Liability, there is no concept of tangible and intangible. So current and the sundry creditor, then prepaid income, then trade payables, bills payables. You can say a number of examples for current liabilities. Now, 12 மாசத்துக்குள்ள within 12 months settle பண்ற மாதிரி இருந்தா current liability. More than 12 months போச்சுன்னா அது non-current liability. All other liabilities shall be classified as non-current. It is due to be settled within 12 months. Within 12 months, not current liability. More than 12 months, not the long-term liability. Although non-current liability is long-term liability. Internal liability, நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் கொடுத்தோம்னா அது இன்டர்னல் லைபிலிட்டி. நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயிக்கு நம்ம சேலரி கொடுக்கணும்னா அது இன்டர்னல் லைபிலிட்டி. This represents proprietor's equity, that is capital, reserve, undistributed profit, எல்லாமே internal liability. Working capital links with current assets, current liabilities. Working capital links with current assets and current liabilities. Apart total current assets minus current liabilities equal to working capital. Working capital current assets அதிகமா இருந்து current liability கம்மியா இருக்கணும். Working capital அப்பதான் பெஸ்ட்னு சொல்லுவோம். ஜெனரல் டேர்ம் 2:1 சொல்லுவோம். அதாவது கரண்ட் அசெட் 2 பங்கும் கரண்ட் லைபிலிட்டி 1 பங்கு இருந்ததுன்னா பெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா 2:1 இருக்கணும் அப்படின்னு. கரண்ட் அசெட் 2 பங்கு. இப்போ 10 ரூபாய் கரண்ட் லைபிலிட்டி இருக்குன்னா 20 ரூபாய் கரண்ட் அசெட் இருக்கணும்னு சொல்லுவோம். அதுதான் பெஸ்ட் ஆப்டிமம் லெவல்ஸ். 2 times ஆகுது இருக்கணும். அப்ப கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிப்போம் நம்ம. Current assets divided by current liabilities equal to current ratio. So the current asset divided by current ratio, current liabilities in current ratio, the minus பண்ணி போட்டோம்னா working capital. அதுல gross working capital, net working capital நிறைய terms இருக்கு. In order to maintain flows, working capital நாவே less than 12 months குள்ள கன்வெர்ட் ஆகக்கூடிய asset and liabilities வச்சு பார்க்கறது தான் அதாவது non-current assets, non-current liability working capital எடுத்து வரக்கூடாது. Only current assets and current liabilities. In order to determine flows of revenue from operation, every firm needs to ascertain the amount of current assets. For example, cash is required either to pay the expenses to meet the obligations. On identical reason, inventories are required to be provided link between production and sales. Accounts receivables, nothing but sundry debtors. Generate when goods are sold on credit. Cash, bank debtors, bills, receivables, closing stock, prepayment. These are current assets. Represents current assets of the firm. The whole of the current assets from the working capital of a firm, which is termed as gross working capital. So working capital equal to total current assets. Total current assets. Next, long-term internal liabilities plus long-term internal liabilities plus long-term debts. Long-term debts plus the current liabilities minus the amount blocked in fixed assets. Minus the amount blocked in fixed assets.
ஸோ ஜென்ரலா ஒர்க்கிங் கேபிட்டல் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லிமிட், அவ்வளவுதான் ஃபார்முலா. Listen here, working capital equal to current assets minus current liabilities. This is the formula. This is net working capital. Then next, contingent liability உனக்கே தெரியும், happening or non-happening of uncertain future event. Happening or non-happening of uncertain future event is called contingent liability. அப்ப liability occur ஆகுமா ஆகாதாங்கிறது இப்ப நம்மளுக்கு சொல்ல முடியாது. We can only come to know when that event happens or not happens. அப்ப contingent liability வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்டக்கூடாது. It should not be disclosed in balance sheet. It should be disclosed in notes to accounts. It should be disclosed in notes to accounts. The inner nature of liability. So contingency. Then இன்னொன்னு வந்து இது வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறிப்பிட்ட பீரியட் ஒருக்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப விர்ச்சுவல் சர்டனிட்டி ரீசனபிள் சர்டனிட்டி அரைஸ் ஆகுதோ அப்ப வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிங்கிற பொசிஷன் போய் அது வந்து என்ன ஆகும், லைபிலிட்டி கன்வெர்ட் ஆகும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நம்ம கம்பெனி பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிங்கிற ஸ்டேட்டஸ் போய் அது லைபிலிட்டியா பேலன்ஸ் ஷீட்ல ரெப்ரசென்ட் ஆகும். அப்போ நம்ம கண்டினியூஸா எவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும் whether it reaches the certainty, virtual certainty or reasonable certainty position reach ஆயிடுச்சான்னு செக் பண்ணும். அது contingent liability. Contingent liability is not a liability. Contingent liability is not a liability. பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வராது, பேலன்ஸ் ஷீட்ல உள்ள டிஸ்க்ளோஸ் ஆகாது. ஒன்லி ஷெட்யூல்ஸ் அண்ட் நோட்ஸ் டு ஃபார்ம் பார்ட் ஆகுறது ஒரு நோட்டா இந்த மாதிரி வந்து ஒரு லைபிலிட்டி அரைஸ் ஆகலாம் ஃபியூச்சர்ல. we are expecting there may be some liabilities. இப்போ ப்ராபபிலிட்டி பார்க்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் வந்து ஆமா நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கம்பெனிக்கு நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. அந்த கோர்ட்ல நம்ம அந்த கேஸ்ல நம்ம தோக்க போறோம், we have to pay, liability அரைஸ் ஆக போகுதுன்னா then you have to provide ப்ரொவிஷன்ஸ். எல்லாம் எதுக்காக கிரியேட் பண்றோம்னா அந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி வந்து லைபிலிட்டியா கன்வெர்ட் ஆகும்போது ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அதனாலதான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றது என்னது, அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் அதெல்லாம் ஏன் கிரியேட் பண்றோம். ஸோ ஃபியூச்சர் லைபிலிட்டி அரைஸ் ஆகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே பணத்தை எடுத்து வச்சு ப்ரொவிஷன். இல்ல சார் நான் பே பண்ணுமா பண்ண வேண்டாமான்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா சோ இட் அண்டர் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. தென் listen, if the supplier of the business files a suit, நம்ம மேல கேஸ் போட்டிருக்கான், அவன் கேஸ் போட்டோன்னே நம்ம வந்து அது லைபிலிட்டி எடுக்கணும் அவசியம் கிடையாது. It could not be treated as a liability because no obligation is created immediately. If the verdict கோர்ட்டோட தீர்ப்பு of the case is given in favor of the supplier, then we have to create a liability. The obligation is created. Till that time it is treated as a contingent. ஏன்னா கொடுக்கணுமா தேவையில்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும், கேஸோட தீர்ப்பு தான் நம்ம கையிலேயே இருக்கு. அதனாலதான் happening or non-happening of uncertain future event. Happening or non-happening of uncertain future event. Then capital உனக்கே தெரியும், முதல் கம்பெனிக்குள்ள பணத்தை எவ்வளவு நீ இன்வெஸ்ட் பண்றியோ that is called capital. So being a separate legal entity, கம்பெனி வேற நம்ம வேற பார்ப்போம். தென் நம்ம வந்து கம்பெனி கடன் கொடுத்த மாதிரி தான் கம்பெனி வந்து பார்த்தோம். That is called capital. ஓனரோட மணி, ஓனர்ஸ் ஈக்விட்டி is called capital. It is an amount invested in the business by the its owners. The cash இருக்கலாம், goods கொண்டு வந்திருக்கலாம், or any other asset. Proprietor or partners will invest in that business. Then capital of owners is a liability which is settled only in the event of closure or transfer of business. Hence, it is not classified as normal liability. So, company formula வரும்போது capital நம்ம share capital சொல்றோம். Company formula capital share capital. Then drawings. So, சொந்த செலவுக்காக பணத்தை எடுத்து அதுக்கு பேர் drawings. Personal expenses-க்காக கம்பெனியோட பணத்தை எடுத்து அதுக்கு பேர் என்னது drawings. It represents an amount of cash, goods or any other assets which the owner withdraws from the business for his or her personal use. That is, if the life insurance premium or proprietor of or a partner of the business is paid out of business cash. பிசினஸ்ல இருந்து பணத்தை எடுத்து உன்னோட சொந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ற, அப்ப தட் இஸ் கால்ட் டிராயிங்ஸ். பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்காக பணத்தை எடுத்து அதுக்கு பேர் டிராயிங்ஸ் கிடையாது. உன்னோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக பிசினஸ்ல இருந்து பணத்தை எடுத்து அதுக்கு பேர் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் இருந்து கழிச்சிருவோம். டிராயிங்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், கேபிட்டல் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ டிராயிங்ஸ் வில் ரிசல்ட் இன் ரிடக்ஷன் ஆஃப் ஓனர்ஸ் கேபிட்டல். நீ ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ் போட்டிருப்ப இல்லையா, கேபிட்டல் லெஸ் டிராயிங்ஸ், கேபிட்டல் லெஸ் டிராயிங்ஸ், லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், ஆட் நெட் ப்ராஃபிட், less net loss, add interest on capital. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது போட்டிருப்பேன். இப்போ டிராயிங்ஸ் வந்து கேபிட்டல குறைக்கும்.
ரிடக்ஷன் இன் ஓனர்ஸ் கேபிட்டல், ஏன்னா சொந்த செலவுக்காக பணத்தை கம்பெனில இருந்து எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் நெட்வொர்த். நெட்வொர்த்னா தெரியும், அதாவது டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு நெட்வொர்த். நெட்வொர்த் என்னது? டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி. சொல்றோம் நெட்வொர்த் சொல்றோம். So total assets minus outsiders liability. அப்படி டோட்டல் அசெட்னா எல்லா அசெட் எடுத்துக்கோ. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய அசெட் சைடுல இருக்கிற அத்தனையும் எடுத்துக்கோ. ஆனா இங்க அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி சொல்றோம், எக்ஸப்ட் கேபிட்டல் கமா ரிசர்வ்ஸ், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, பிஎன்எல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருக்கக்கூடிய கேபிட்டல், ரிசர்வ்ஸ், பிஎன்எல். ஸோ அப்ப இது போக என்ன இருக்கும்? லோன்ஸ் இருக்கும். அப்ப அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி எதை மீன் பண்றோம்? லோன்ஸ், தென் டிபென்ச்சர்ஸ், தென் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஆல் கரண்ட் லைபிலிட்டிஸ், தென் இது போக வேற என்ன இருக்கும்? வேற அவ்வளவுதான். ஸோ அப்ப அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி கழிச்சுன்னா வரக்கூடியது நெட்வொர்க். லிசன், it represents excess of total assets over total liabilities of the business. Technically, this amount is available to be distributed to the owners in the event of disclosure. Total liabilities, they mean outsiders liabilities. அப்ப க்ளோசிங் அப்ப எல்லாமே லைபிலிட்டி எல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா அதை நம்ம நெட்வொர்க் சொல்லுவோம். ஆல்சோ டெம்னஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டின்னு சொல்றோம். இப்ப எதெல்லாம் ஓனர்ஸ் சொந்தம்? எதெல்லாம் கேபிட்டல் ஓனர்ஸ் சொந்தம், ரிசர்வ்ஸ் ஓனர்ஸ் சொந்தம், பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஓனர்ஸ் சொந்தம். அப்ப இதெல்லாம் இன்டர்னல் ஈக்விட்டி, இதெல்லாம் அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டிஸ். Then a profit making business is to increase in owners equity and whereas loss reducing it. அப்ப என்ன சொல்றோம்? profit making businessங்கறான், profit making loss makingங்கறான். profit making increases owners equityங்கறான், loss making reduces owners equityங்கறான். அப்ப என்ன அர்த்தம்? நீ என்ன பண்ண போற? கேபிட்டல் add net profit என்ன பண்ற? add net profit. அப்ப owners equity என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுது. லாஸ்னா கேபிட்டல் மைனஸ் நெட் லாஸ், அப்ப குறையுது. அதான் அவ்வளவுதான், சிம்பிள். கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ற, அதனால உன்னோட பணம் இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் இருந்து நெட் லாஸ் கழிக்கிற, உன் பணம் குறைஞ்சு போயிருது. அவ்வளவுதான். அதான் மீன். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 12 மாசத்துக்குள்ள உன்னால அதை கேஷா கன்வெர்ட் பண்ண முடியாது. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், an investment which takes more than 12 months to convert into cash is called non-current investment. Non-current investments are held beyond the current period. Current period 12 months. அது 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா கூட இருக்கலாம். வாட் எவர். எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 5 years. உடனே 5 வருஷம் தான் நான் கரண்ட் எடுத்துக்காது. கரண்ட் பீரியட்ல அதை கேஷா கன்வெர்ட் பண்ண முடியாது. held beyond the current period is called. அப்போ ஒரு இயரை தாண்டி வச்சிருந்தாவே அது நான் கரண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் within current yearல you can convert it into cash. Or investments that are by their nature readily realizable are intended to be held for not more than 1 year. 12 மாசத்துக்குள்ளேயே நீ அதை கேஷா கன்வெர்ட் பண்ணிடலாம். அது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். So example 11 months commercial paper they said 11. Then debtorனா தெரியும், உனக்கு பணம் தர வேண்டியவன், நீ கூட்ஸை வித்திருப்ப, என்ன பண்ணிருப்ப? கூட்ஸை வித்திருப்ப, கடனுக்கு வித்திருப்ப அவன்றது. அப்ப டெட்டாருக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. யூ கேன் யூஸ் த வேர்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால டெட்டார் தான். ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால டெட்டார் தான். தென் சண்டே டெட்டார்ஸ்னால டெட்டார் தான். ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால சண்டே டெட்டார்ஸ்னால டெட்டார் தான். வெறும் டெட்டார்ஸ்னால டெட்டார் தான். அப்படின்னா குட் டெப்ட்ஸ் அப்படின்னாலும் டெட்டார்ஸ் தான். ஸோ டெட்டார்ஸ்க்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அப்ப குட் டெப்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் அவுட் குட் டெப்ட்ஸ்? டோட்டல் டெட்டார்ஸ் மைனஸ் பேட் டெப்ட்ஸ் ஈக்குவல் டு குட் டெப்ட்ஸ். ஸோ லிசன், நீ ஒரு பொருளுக்கு கூட்ஸை கடனா வித்திருக்க. ஒரு பொருளை கடனா வித்திருந்தீங்கன்னா அது டெட்டார். அப்ப அவன் நம்மளுக்கு பணம் தரணும்.
கஸ்டமர் ஓ டு த பிசினஸ். ஓனா தரணும். யார் தரணும்? கஸ்டமர் தரணும். எதனால? ஃபார் பர்ச்சேசிங் கூட்ஸ் ஆன் கிரெடிட். நம்மகிட்ட இருந்து காசு கொடுக்காம பொருளையோ இல்ல ஒரு சர்வீசஸையோ நம்மகிட்ட இருந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனா சண்டே டேட்டாஸ் சொல்லுவோம், இல்ல ட்ரேட் டெப்டாஸ் சொல்லுவோம், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் சொல்லுவோம், புக் டெட்டாஸ் சொல்லுவோம். டெட்டாஸ் எப்படி சொன்னாலும் ஒரே மீனிங் தான். எப்படி சொன்னாலும் ஒரே மீனிங். டெட்டாஸ்ட் இருந்து நம்மளுக்கு பணம் வரணும். நம்மளுக்கு வரணும் அப்படிங்கறதுனால அசட் ட்ரீட் பண்ணோம். குட் டெட்ஸ்னா என்ன? இதெல்லாம் வந்துடும். டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னா வருமா வராதான்னு தெரியாது. மே ஆர் மே நாட் ரிலைஸ். பேட் டெப்ட்ஸ்னா வராது. cannot be released. Then கிரெடிட்டார் அப்படியே ஆப்போசிட். நம்ம கிரெடிட்டுக்கு வித்திருந்தோம்னா நம்மளுக்கு பணம் வரும் டெட்டார். நம்ம வாங்கி இருந்தோம்னா நம்ம கொடுக்கணும். தேர்ஃபோர் யார்கிட்ட இருந்து வாங்கணுமோ அவங்களும் நம்ம கிரெடிட்டார்னு சொல்லி போகணும். லைபிலிட்டி சைட்ல அவங்க ரெக்கார்ட். லைபிலிட்டி சைட்ல வில் ரெக்கார்ட் தம் அஸ் நம்ம பிசினஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் கிரெடிட்டார். தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் which generates an expenditure which generates revenue or inflow more than one accounting year is called capital expenditure. நீ ஒரு செலவு பண்ற, அந்த செலவுனால உனக்கு வருமானம் வரப்போகுது. அந்த வருமானம் ஒன் டைம் இல்ல மோர் தென் 1 year வரப்போகுது. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இல்ல நீ பண்ற செலவு கரண்ட் இயர்க்குள்ளேயே பெனிஃபிட் கொடுத்துட்டு முடிஞ்சிச்சுன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா பர்ச்சேசிங் ஆஃப் லேண்ட். ஒரு லேண்ட் வாங்கி போட்ட, அந்த லேண்டு அக்ரி லேண்டு, நீ வருஷம் விவசாயம் பண்ற, ஒன் டைம் பேமெண்ட், ஒரே ஒரு டைம் தான் 1 கோடி ரூபாய் கொடுத்த. யூ பாட் 50 acres by paying 1 crore. வருஷம் 1 கோடி ரூபாய் கொடுப்பியா? ஒன் டைம் பேமெண்ட். பட் ஆனா அந்த 50 acresல இருந்து நீ அக்ரி பண்ற, வருஷம் உனக்கு என்ன கொடுக்கும்? பெனிஃபிட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ தட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம அகாடமி பத்தி சொல்லணும்னா பெஞ்ச் வாங்கி 5 years ஆச்சு. எத்தனையோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வந்து எந்திரிச்சு போறாங்க. அப்ப ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் கிவிங் மோர் தென் 1 year பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரன்னிங் ஃபேன் வாங்குற, ஃபேன் வருஷம் மாத்திட்டு இருக்கியா? இல்ல உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வருஷம் மாத்திருவியா? டிவி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்? ஜென்ரேட்ஸ் கிவிங் பெனிஃபிட்ஸ். அப்படின்னா கேஷா கொடுத்தா தான் பெனிஃபிட் நினைக்காது. பைக் வாங்கியிருப்ப, பைக் வருஷம் மாத்திட்டே இருப்பியா? ஒன் டைம் வாங்கினா 5 years. நான்லாம் பைக் வாங்கி 10 years ஆச்சு. ஸோ அப்ப ஜென்ரேட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு பெனிஃபிட் அது கொடுத்துட்டே இருக்கு. தட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்ட். கேஷா கொடுக்கணும் கிடையாது. தட் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல். அப்ப மோர் தென் 1 year வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுத்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா பெட்ரோல் ஊத்துறோம் பைக்குக்கு. பெட்ரோல் 10 வருஷத்துக்கு வருமா? ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணிட்டா 10 years வருமா பெட்ரோல்? 500 கிலோமீட்டர் போனா காணாம போயிடும் பெட்ரோல். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ற, ஒவ்வொரு டைம் ஃபேன் ஓடும் போது எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும். நீ திருப்பி கேஷ் இபி பில் கட்டிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்ப நீ பண்ணக்கூடிய செலவுனால வரக்கூடிய வருமானம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும், அதாவது நாட் மோர் தென் 1 year இருந்ததுன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஒன்லி ஃபார் த கேன் ஏர்ன் ரெவன்யூ ஒன்லி ஃபார் த கரண்ட் இயர். தென் சேலரி கொடுக்குற, ரெண்ட் கொடுக்குற. நான் போய் ஓனர்ட்ட, சார் போன வருஷம் 2019 டிசம்பருக்கு நான் என்ன பண்ணேன்? ரெண்ட் கொடுத்தேன்ல, 2020 டிசம்பருக்கு போன டிசம்பர்லயே கொடுத்துருக்கேன், அந்த ரெண்ட் எடுத்துக்கன்னு சொன்னா விடுவாரா? So I have to pay again and again. I want to enjoy that benefit again. Then again I have to pay it. So that expenditure is called revenue expenditure. That expenditure is called another revenue expenditure. Then balance sheet. Balance sheet na position statement irukana paathirukom. Assets what company owns, what company owes. நம்ம தர வேண்டியதெல்லாம் liability, நம்மளுக்கு பிசினஸ்க்கு வர வேண்டியதெல்லாம் asset, பிசினஸ்ல இருந்து தர வேண்டியதெல்லாம் liability. அதுதான் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் இன்னொரு பேர் இருக்கு, பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ நோன் அஸ் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட் எந்த அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த அன்னைக்கு தான் உண்மை. முன்னாடி நாள் பார்த்தாலும் மாறியாகும், பின்னாடி நாள் பார்த்தாலும். அதனாலதான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது யாஸ் ஆனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் வை we are using the word as on. Then owns அப்படின்னா அசெட், owns அப்படின்னா அசெட், owes அப்படின்னா லைபிலிட்டி. owesனா லைபிலிட்டி. பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கும்? நம்ம எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணோம், இது போக வெளியே யாருக்கெல்லாம் பணம் தரணும், யார்கிட்ட வாங்கியிருக்கு, லோன் ஏதாவது வாங்கியிருக்கோமா, தென் நம்ம கம்பெனி என்னென்ன அசெட் இருக்கு, டெட்டாஸ் எவ்வளோ, தென் பிக்ஸ்டு அசெட்ஸ், தென் லேண்டு, பில்டிங்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கா, அதெல்லாம் அது பேலன்ஸ் ஷீட். ஸோ அந்த அன்னைக்கு மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட், பின்னாடி நாள் பார்த்தாலும் மாறும், முன்னாடி நாள். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அது உனக்கே தெரியும்.
So to know the results of the enterprise, to know the results, வருஷம் you have to prepare P&L. But balance sheet வந்து ஏசானங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். P&L-க்கு for the year-ங்க வார்த்தை யூஸ் பண்ணுவோம். We use the word for. அந்த வருஷம் பூரா என்ன நடந்தது அதெல்லாம் இருக்கு. அந்த வருஷம் பூரா நடந்த ரெவன்யூ ஐட்டம்ஸ். கேபிட்டல் ஐட்டம் எல்லாம் பேலன்ஸ் ஷீட் போயிடும். கேபிட்டல் ஐட்டம் எல்லாம் எங்க போயிடும்? பேலன்ஸ் ஷீட். அப்போ ஒன்லி நாமினல் அக்கௌண்ட்ஸ், ஒன்லி நாமினல் அக்கௌண்ட்ஸ் should be represented in profit and loss account. ஸோ கரண்ட் இயர் என்ன ரெவன்யூ வந்துச்சு, கரண்ட் இயர் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணோம், அதை ப்ராஃபிட்டா லாஸா செக் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு பேர் என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்டோட சொல்லுவோம். வி யூஸ் த வேர்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த P&L ப்ரிப்பேர் பண்ண நம்மளுக்கு என்ன தெரிய வரும்? ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது தெரிய வரும். ட்ரேட் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் காமன் ஃபார் ஆல். எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் காமன் ஃபார் ஆல். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வரக்கூடாது. Trade discount should not be shown in books of accounts. Books of accounts la trade discount காட்டக்கூடாது. So it is a discount usually allowed by the wholesaler to retailer, computed in its list price or invoice price. Then leave it whatever it may be. அதெல்லாம் விட்டுரு. Thus trade discount enables the retailer to make the profit by selling it at list price. Trade discount listen, இதுதான் நமக்கு வேணும். Trade discount not recorded in the books of accounts. Books of accounts la என்ன பண்ணக்கூடாது? ரெக்கார்ட். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டு நெட் வேல்யூல தான் உள்ள ரெக்கார்ட் பண்ணும். தயவு செஞ்சு ட்ரேட் டிஸ்கவுண்ட் புக்ஸ்க்குள்ள கொண்டாந்துடாத. கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணும். ட்ரேட் டிஸ்கவுண்ட் புக்ஸ்க்குள்ள வரக்கூடாது. இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். நீ பேவே பண்ணாத பணம் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு நீ பே பண்ணதுல குறைச்சிட்டு பண்ண பரவாயில்ல. நீ பேவே பண்ண மாட்டேன், யாருமே பே பண்ண மாட்டான். The discount is called trade discount, so should not form part of books of accounts. அடுத்து கேஷ் டிஸ்கவுண்ட். இது எதுக்காக கொடுக்குறோம்னா பேட் டெப்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக கொடுக்குறோம். கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்குறோம்? பேட். அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட் should form part of. நீங்க டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நல்லா ரெக்கார்ட் பண்றீங்களா, அது ஒன்லி கேஷ் டிஸ்கவுண்ட். யூ வில் ரெக்கார்ட் டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நல்லா ரெக்கார்ட் பண்ணுவீங்களா, அது பியூர்லி கேஷ் டிஸ்கவுண்ட். அது மட்டும் தான் ஃபார்ம் பார்ட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். எதுக்காக சார் இது கொடுக்குறோம்? பேட் டெப்ட்ஸ் அவாய்ட், கிரெடிட் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுவோம். பேட் டெப்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக we are using cash discounting in term. So allowed to encourage prompt payment by the debtor recorded in the books of accounts. Listen, cash discount recorded in the books of. So trade discount கழிச்சதுக்கு அப்புறம் மீதிக்கிற பணத்து மேலதான் cash discount. Suppose assume that 20% trade discount, 2% cash discount. 5000 வேல்யூ, 15,000 வேல்யூ, 20% trade discount, 2% cash discount. 3000 ரூபாய் போட்டு கழிச்சுட்டு தென் 12000 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, இது மேலதான் கேஷ் டிஸ்கவுண்டா போயிடும். This said that 15,000 இருக்கு, 20% 3,000 போயிடுச்சு. ஸோ நம்ம கழிச்சிட்டோமா 3,000, 12,000. தென் இது மேல கேஷ் டிஸ்கவுண்ட் 240. இப்போ நெட் அமௌண்ட் பேபிள் எவ்வளோ? 11,760 rupees பே. அப்ப என்ன ஜெனரல் என்ட்ரி போடுவேன்? நம்ம கையில இருந்து பணம் வெளியே போகுது இல்லையா, ரிசீவர் அக்கௌண்ட், அது யாரு? எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். எவ்வளவு? 12,000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் should not form part of books of accounts. அப்ப ரெக்கார்ட் பண்றதே டிஸ்கவுண்ட் கழிச்சுக்கு அப்புறம் வர வேல்யூ தான். கேஷ்ல 11,760, தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 240. இது நம்ம பே பண்ணி ரிசீவ் பண்ணோம். இதே நம்ம அலோவ் பண்ணோம்னா நம்மளுக்கு பணம் வரும். therefore cash account debtor, discount allowed account debtor, நம்மளுக்கு அது expenses or loss to X account. அவ X பே பண்றா எவ்வளவு? 11,720 ரூபாய் பே பண்றா, 240 ரூபாய் நம்ம we are allowing discount. இதுக்கு கிரெடிட் ரிஸ்க் குறைக்கிறதுக்காக கொடுக்குறோம். So listen, 11,760. இதோட யூனிட் 301ல first topic comes to an end. There are one words, so please go through on those one words and illustrations are there. Then generally accepted accounting principles. We are going to next topic 1.2, generally accepted accounting principles. Before that, take a break. Assemble at 12:35. Assemble at 12:35. We'll continue with generally accepted accounting principles.